வெல்கம் டு வே டு கோப். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமோட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினில் வர தமிழ் மட்டும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? தமிழ் மட்டும் பார்க்க போகிறோம். தமிழ்ன்றதே நான் இங்கிலீஷில் தமிழ்னு எழுதுகிற பாருங்க. ஓகேங்களா? என்ன ஒரு நிலைமை. சரி, வாங்க இந்த கொஷின் பேப்பரில் வர தமிழ் கொஷின்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஏன்னா என்னை மாதிரி நிறைய பேர் தமிழ்ன்றதே நம்ம தமிழ் தான் எழுதிட்டுருப்போம். ஓகேங்களா? இந்த மாதிரி தமிழ் தான் எழுதிட்டுருப்போம். அது மிகப்பெரிய தவறு. ஓகேங்களா? சரி, வாங்க இந்த கொஷின் பேப்பரில் வந்திருக்க தமிழ் கொஷின் மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம வே டு வின் டெஸ்ட்டு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் யாரெல்லாம் ₹30 பே பண்ணி டெஸ்ட்டுக்கு ஆட் ஆகாமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே ஆட் ஆகி டெஸ்ட்டு நல்லபடியாக 6ஆம் தேதி 8ஆம் மாதம் 2025 எழுத எங்களுடைய ஆல் த பெஸ்ட். இன்னும் யாரெல்லாம் என்ரோல் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே என்ரோல் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டு பற்றின டீட்டெயில்ஸ் வேறு ஏதாவது இப்போ தான் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் தனியாக மெசேஜ் பண்ணி கேட்கலாம். அப்படி இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, வாங்க இந்த வீடியோவில் இருக்க இந்த பிடிஎஃப்பில் இருக்க தமிழ் கொஷின்ஸ் மட்டும் பார்த்துடலாம். ஓகேங்களா? 141வது கொஷின். சலவரை சாரா விடுதல் இனிதே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். ஓகேங்களா? இது வந்து சுலவரைன்னு போட்டுக்குது, சலவரைன்னு வரணும். ஓகேங்களா? சலவரை சாரா விடுதல் இனிதே அப்படின்னு வரும்போது இனியவை 40. ஓகேங்களா? இனியவை 40. அடுத்தது 142வது கொஷின். தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் அப்படின்னும் போது பாரதிதாசன். ஓகேங்களா? அவரோட சிந்தனையை கவிதை வடிவில் தந்தவர் பாரதிதாசன். அடுத்தது தமிழில் தோன்றிய முதல் அகர முதலி சதுரகராதி. ஓகேங்களா? முதல் அகர முதலி சதுரகராதி. பாரதியார் வாழ்ந்த காலம் அவரோட டேட்டு கேட்டிருக்காங்க. 11/12/1882 முதல் 11/9/1921. இதில் வந்து தப்பான ஆன்சர் நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் அதை ஏதாவது தப்பாக இருக்குது அப்படின்னும் போது இந்த கொஷினுக்கு இதான் ஆன்சரு அப்படின்னும் போது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா அவங்க கொடுத்துருக்க ஆன்சருக்கு தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ஒரு சில கொஷினுக்கு எது தப்பாக இருந்தாலுமே அந்த போர்டு நடத்துகிற அவங்க ஃபைனல் பண்ணுற கீ தான் கரெக்டு. ஓகேங்களா? அப்படின்னும் போது நம்ம அதை மாற்றி சொல்லி பிரச்சனை கிடையாது. ஏன்னா சொல்லணும்ல, 11/12/1882 முதல் 11/9/1921 ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா அவங்க கொடுத்துருக்காங்க. அதனால தான் நான் அதை சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது 145. தமிழ்மறை என அழைக்கப்படும் நூல் திருக்குறள். ஓகேங்களா? முப்பால், தமிழ்மறை, உலக பொதுமறை, இந்த மாதிரி திருக்குறளுக்கும் திருவள்ளுவருக்கும் நிறைய பேர் இருக்குது. ஓகேங்களா? தமிழ்மறைன்னு வந்தால் திருக்குறள் பொண்ணும். ஓகேங்களா? இன்னொன்று வந்து இந்த திருக்குறளில் திருன்றதே அடமொழி தான். ஓகேங்களா? திரு என்னும் திருக்குறளுக்கு பேரே அவர் திருவள்ளுவர் பேரும் திருவள்ளுவர் கிடையாது. ஓகேங்களா? திருக்குறளுக்கு பேரும் திருக்குறள் கிடையாது. பிற்காலத்தில் வந்து அது குறள் வெண்பாவில் இருக்குது அப்படின்ட்டு குறள் வச்சாங்க. அப்புறம் திருன்ற அடைமொழியோட குறள் வந்து திருக்குறள்னு ஆச்சு. ஓகேங்களா? அந்த பதிப்பித்திருப்பாங்கள்ல அதுக்கப்புறமேட்டுக்காக தான் திருக்குறள்னு அதுக்கு நேம் வச்சாங்களே. ஓகேங்களா? அப்போது திருக்குறள் திரு என்னும் அடைமொழியோடு வழங்கப்பெறும் நூல் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின். அப்படின்னா திருக்குறள். ஓகேங்களா? திரு என்னும் அடைமொழியோடு வழங்கப்பெறும் நூல் திருக்குறள். ஓகேங்களா? சொல்கிறேன், உங்களுக்கு புரியணும்ல. அப்போது திருன்றது அடைமொழி. ஓகேங்களா? அடுத்தது குறள்ன்ற இது எப்படி வந்துச்சுன்னா இந்த திருக்குறள் ஒட்டுமொத்தமாகவே குறள் வெண்பாவில் பாடியிருப்பாங்க. ஒவ்வொரு நூலுமே அதுக்கான பாவடிவம் இருக்கும். ஓகேங்களா? பாவடிவம் இருக்கும். அப்போது திருக்குறள் வந்து என்ன பாவடிவம்னா குறள் வெண்பா. ஓகேங்களா? குறள் வெண்பா நம்ம படிச்சிருப்போம். ஆசிரியப்பா, வெண்பா, கலிப்பா அந்த மாதிரி படிச்சிருக்கோம்ல. அப்போது திருக்குறள் மொத்தமே குறள் வெண்பாவில் பாடியிருப்பாங்க. அதனால குறள் ப்ளஸ் திரு என்னும் அடைமொழியோடு திருக்குறள் என அழைக்கப்பட்டது. ஓகேங்களா? அடுத்தது தமிழ் சொற்கள் எத்தனை வகைப்படும்? 4. ஓகேங்களா? அடுத்தது அதான் திரிசொல், இயற்சொல் அந்த மாதிரி வரும். வட சொல், திசை சொல் அந்த மாதிரி வரும், பார்த்துக்கோங்க. அடுத்தது 147வது கொஷின். கீழ்கண்டவற்றுள் எது பொருந்தாதது அப்படின்னு பார்க்கும்போது தத்தை. ஓகேங்களா? இந்த ஏ ஆப்ஷன் பாருங்கள், முகில், மேகம். ஓகேங்களா? முகில், மேகம். மேகம் வந்து காற்றினால சூழ்ந்திருக்கும். ஓகேங்களா? கொண்டல் அப்படின்னா அதுவும் காற்று தான். ஓகேங்களா? எழில், இது ஏழில்னு போட்டுக்கிறாங்க, தப்பு. எழில்னு வரணும். ஓகேங்களா? இப்போ எழில்னு வரும்போது காற்று.
அப்போது இது 3மே காற்றை மென்ஷன் பண்ணுது, இந்த தத்தைன்றது மென்ஷன் பண்ணல. ஸோ அதான் பொருந்தாதது. ஓகேங்களா. அடுத்தது 148 ஓரறிவு முதல் 6 அறிவு வரை உள்ள உயிர்களை பற்றி எந்த பழந்தமிழ் இலக்கண நூலில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னா தொல்காப்பியம் தான். ஓகேங்களா. நீங்கள் தமிழ் புக்கில் 6த்தா 7த்தா இல்லை 8தான்னு தெரில, அந்த தமிழ் புக்கு அட்டையிலேயே ஃப்ரண்ட் பேஜில் வந்து தொல்காப்பியம் இந்த ஓரறிவு முதல் 6 அறிவு வரை அந்த படம் தான் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. அப்போது தொல்காப்பியர் தான். அடுத்தது ஊரும் பேரும் என்னும் நூலின் ஆசிரியர் ராபி சேதுபிள்ளை. ஊரும் பேரும் அப்படின்னு பார்க்கும்போது அதோட ஆசிரியர் வந்து ராபி சேதுபிள்ளை. அடுத்தது ஓசை நயமிக்க பாடல்கள் மிகுந்த நூல் திருக்குற்றால குறவஞ்சி. ஓசை நயமிக்க பாடல்கள் மிகுந்த நூல் திருக்குற்றால குறவஞ்சி. ஓகேங்களா. இப்போது நாட்டுப்புற பாடலில் என்ன ஓசை இருக்கு போகுது, நார்மலாக அவங்க பாட போகிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது 151வது கொஸ்டின். மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. புறநானூறு. மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம், இந்த வார்த்தை வந்தால் புறநானூறு போடுங்க. ஓகேங்களா. அடுத்தது தனித்து இயங்கும் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள் தான் தனித்து இயங்குமா. ஓகேங்களா. உயிர்மெய் எழுத்துக்கள் தனித்து இயங்கும். தனித்து இயங்கும் எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள். அடுத்தது திருக்குறளின் பெருமையை விளக்கும் நூல் திருவள்ளுவ மாலை. ஓகேங்களா. எல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஷின் தான், எல்லாருக்குமே தெரியும். அடுத்தது 154வது கொஷின். பஞ்சியுளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் கம்பராமாயணம். ஓகேங்களா. இதெல்லாம் நம்ம மனப்பாடம் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். கம்பராமாயணம். அடுத்தது 155. 1000 யானைகளை போரில் வென்ற அரசனுக்கு பாடப்படும் இலக்கிய வகை பரணி. பரணி அதான் கலிங்கத்து பரணிலாம் நம்ம பார்த்துருக்கோம்ல. கலிங்கத்து பரணி, கலிங்கத்து பரணி. அப்போது பரணின்றது தான் 1000 யானைகளை போரில் வென்ற அரசனுக்கு பாடப்படும் இலக்கிய வகை. ஓகேங்களா. அடுத்தது தமிழ் செய்யுட் கலம்பகம் எனும் நூலை தொகுத்தவர் ஜி போப். ஓகேங்களா. ஜி போப்பர் தான் ஆங்கிலத்தில் திருக்குறளை மொழிபெயர்த்திருப்பார். ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என்று தன்னுடைய கல்லறையில் எழுதுங்கள்ட்டு உயில் எழுதி வச்சுட்டு போயிருப்பார் இவர் தான். அதாவது இவர் ஒரு அயல் நாட்டவர் இருந்தாலும் தமிழ் படித்து தமிழ் மேல் உள்ள பற்றினால எவ்வளோ தொண்டு செஞ்சுருக்காரு, எவ்வளோ தூரம் நிறைய தமிழுக்காக பண்ணியிருக்காருன்ற காரணத்துக்காக இப்போ வரைக்கும் நம்ம ஜி போப் வீரமாமுனிவர் பற்றிலாம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா. அவங்க அயல் நாட்டவர் தான் இருந்தாலும் நம்ம தமிழ் மேலுள்ள பற்றின் காரணமாக என்ன என்ன நினச்சி தமிழ் படிச்சிருந்தாரு அப்படின்னா, அவர் எந்த அளவுக்கு தமிழை பெருமையாக நினச்சிருந்தாருன்னா, அவரோட கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என்று எழுதுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார் பாருங்க. அவர் அயல் நாட்டவர், ஆனால் தமிழ் மாணவன் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காருன்னா எவ்வளோ பெரிய அற்புதமான விஷயங்கள்லாம் தமிழில் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்தது பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவர் பிச்சமூர்த்தி. ஓகேங்களா. நான் பிச்சமூர்த்தின்னு வரும். ஓகேங்களா. பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவர் பிச்சமூர்த்தி. ஓகேங்களா. அடுத்தது 158. நிலத்தை செல்வம் கல்வி நிலைத்த செல்வம் கல்வி செல்வம் என்று சிறுகதை நூலை இயற்றியவர் பிஎம் முத்து. இதெல்லாம் எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்றது தெரியல, நம்ம புக்கு படித்தா போடலாம். ஓகேங்களா. கிருபானந்த வாரியார்லாம் போட வாய்ப்பு கிடையாது, கொஞ்சம் பார்த்து தான் போடணும். பிஎம் முத்து. ஓகேங்களா. அடுத்தது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். இது முன்னாடியே நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. இது முன்னாடி போட்ட கொஸ்டின் பேப்பரில் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் கால்டுவெல். ஓகேங்களா. அடுத்தது தமிழ் நிலை பெற்ற தாங்கரு மரபின் என நல்லூர் நத்தத்தனார் உரைக்கும் நூல் எது? சிறுபானாற்றுப்படை. ஓகேங்களா. சிறுபானாற்றுப்படை நல்லூர். அப்போது இதுலேருந்து இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்கலாம், சிறுபானாற்றுப்படையின் ஆசிரியர் நல்லூர் நத்தத்தனார். ஓகேங்களா. அடுத்தது இதோட தமிழ் கொஸ்டின் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தமிழில் நீங்கள் நல்லா மார்க் எடுக்கணும். ஓகேங்களா. தமிழ் வந்து ரொம்ப பேசிக்காக தான் இருக்குது. மோஸ்ட்லி 6லேருந்து 10th வரைக்கும் ஒரு ஓரலாக பார்த்துட்டு போங்க. நல்லாவே ஆப்ஷன் கிளியர் பண்ணி நம்ம ஆன்சர் போடலாம். ஓகேங்களா. ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடில் ஆன்சர் போடலாம். ஸோ
தமிழ் நல்லா படிங்க. நம்ம வீடியோ நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு இதில எந்த மாரி டாபிக்ஸ்லாம் தமிழ் கவர் பண்ணி எடுத்திருக்காங்கன்றத பார்த்து நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, டிஆர்பி எக்ஸாம்ல தமிழ் நல்லா கிளியர் பண்ணிடலாம். அதாவது இலக்கணத்திலிருந்து தமிழ் அதிகமா கேட்கல, டிஆர்பி கேட்கலன்றது நம்மளுக்கு தெரிய வரும். 2 கொஸ்டின் பார்த்துருவோம். 2 கொஸ்டின் பேப்பர் பார்த்துருவோம். அப்போ தமிழ்ல இருந்து கேட்கலன்றத நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி, நல்லா எக்ஸாம்ஸ்லாம் நல்லா எழுதுங்க. ஆல் த பெஸ்ட்.